ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறுலேருந்து சிந்து சமவெளி நாகரிகம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா டாப் 20 கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய வரலாறில் ஒவ்வொரு பாடத்தில் இருந்தும் டாப் 20 கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ சிந்து வழி நாகரிகம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா டாப் 20 கொஷின் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் கொஷின், கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? விடை லோத்தல். பண்டைய நதிக்கரை நாகரிகத்தை காலவரிசைப்படுத்துக. 4 நாகரிகம் இருக்கும், அது வந்து காலவரிசைப்படுத்தி சொல்லுங்கள். முதலாவது சிந்து நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். இது வந்து காலவரிசைப்படுத்தி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் வரும். விடை 4132. விடை 4132. அடுத்த வினா, முதிர்ச்சி அடைந்த தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் எது? முதிர்ச்சி அடைந்த தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் எது? ராகி கற்கி தான் விடை. புக்கில் செக் பண்ணிக்கங்க. விடை வந்து ராகி கற்கி. அடுத்த வினா, அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்த ஆண்டு. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அம்ரி என்ற இடத்திற்கு வருகை புரிந்த ஆண்டு எது? விடை 1831. அடுத்த வினா, ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்த காரணமாக இருந்தவர் யார்? ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்த காரணமாக இருந்தவர் யார்? விடை சர் ஜான் மார்ஷல். அடுத்த வினா, ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? விடை சர் ஜான் மார்ஷல். அடுத்த வினா, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை R.E.M. வீலர். சிந்துவெளி நாகரிகத்தில் கோட்டைகள் அற்ற நகரம் எது? சிந்துவெளி நாகரிகத்தில் கோட்டைகள் அற்ற நகரம் எது? விடை சங்குதாரோ. அடுத்த வினா, ஹரப்பா நகரம் முதலில் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா நகரம் முதலில் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? விடை தயாராம் சகானி 1921 கண்டுபிடிச்சிருப்பார். விடை தயாராம் சகானி 1921. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது எது? விடை மெகர்கர். விடை மெகர்கர். அடுத்த வினா, ஹரப்பாவில் மாடுகளை எவ்வாறு அழைத்தனர்? ஹரப்பாவில் மாடுகளை எவ்வாறு அழைத்தனர்? செபு. விடை செபு. அடுத்த வினா, சிந்துவெளி நாகரிகத்தில் மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர்கள் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? சிந்துவெளி நாகரிகத்தில் மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர்கள் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? விடை 26 குறியீடுகள். அடுத்த வினா, ஹரப்பா மக்கள் எந்த வகையான பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள்? ஹரப்பா மக்கள் எந்த வகையான பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள்? விடை இரட்டை பயிரிடல் முறை. விடை இரட்டை பயிரிடல் முறை. அடுத்த வினா, யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் உள்ள மெலுகா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கிறது? யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் உள்ள மெலுகா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கிறது? விடை சிந்து பகுதியை குறிக்கிறது. அடுத்த வினா, எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால்
கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? விடை அபுசிம்மல். விடை அபுசிம்மல். அடுத்து வினா, குஜராத் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் அளவீடை கொண்டுள்ளது? லோத்தல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் அளவீடு கொண்டுள்ளது? விடை 1704 மில்லிமீட்டர். விடை 1704 மில்லிமீட்டர். அடுத்து வினா, சிந்துவெளி மக்கள் எந்த வகையான எழுத்து முறையினை பின்பற்றினார்கள்? சிந்துவெளி மக்கள் எந்த வகையான எழுத்து முறையினை பின்பற்றினார்கள்? விடை சித்திரை எழுத்து முறை. விடை சித்திரை எழுத்து முறை. அடுத்த வினா, சிந்துவெளி மக்கள் ஃப்ளாஷ்வேக்ஸ் முறையினை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சான்று எது? சிந்துவெளி மக்கள் ஃப்ளாஷ்வேக்ஸ் முறையினை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சான்று எது? விடை நடனமாடும் பெண் சிலை. விடை நடனமாடும் பெண் சிலை. அடுத்து வினா, உங்களுடைய பறவை அஜா பறவையாகுக. உங்களுடைய பறவை அஜா பறவையாகுக. அதன் ஒலி அரண்மனையில் ஒலிக்கட்டும். இதில் அஜா பறவை என்பது என்ன? எந்த பறவை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. விடை மயில். அடுத்து வினா, சிந்துவெளி மக்கள் குதிரையை பற்றி அறிந்திருந்தார்கள். இது சரியா தவறா? சிந்துவெளி மக்கள் குதிரையை பற்றி அறிந்திருந்தார்கள். இது சரியா தவறா? குதிரையோட பயன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விடை அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் நவீனத்தை நோக்கி இந்த பாடத்திலிருந்து டாப் 20 கொஷின் பார்த்துட்டோம். சரி வாங்க, அடுத்த வீடியோவில் இன்னொரு பாடத்திலிருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.